ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டே 66ல என்ட்ரு ஆகலாம். வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆங்கிள் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபுட் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப டெடிகேட் பண்ணியிருக்கோம். யாருக்கு ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, லாங் சிட்டிங், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோங்க, அண்ட் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்க, அண்ட் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியாமல் உட்காந்துருக்கோங்க, அண்ட் பெட்லேயே படுத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபுட் மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிஸாக இருக்கவங்க, வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து பிரேக் பண்ணி என்னால் முடியல அப்படின்னு உட்காந்துருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் மூமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 5 சீரீஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீவியஸ் சீரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சீரீஸ் எக்ஸசைஸ் சீரீஸ்ன்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லா சீரீஸும் வந்து லைனாக 1 by 1 வந்துடும். மேஜராக டே 61 to 65 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணது ஸோ யாராருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டே 66ல என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தாங்க, பொசிஷன் வந்து ஒரு ஹை சிட்டிங்கில் உட்காந்துக்கலாம். ஏதாவது ஷேரு, ஸ்டூலு, இல்லை பெட்டு இல்லைன்னா உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு காலை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு. ஸோ 10 counts 2 sets. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீயை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போதுங்க. அது மட்டும் இல்லை, அதோட மொபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது. நிறைய பேருக்கு முட்டிக்கால் வலி இருக்குது. நல்லா உட்காந்து நல்லா சேரில் ஜம்முன்னு உட்காந்து கதை பேசுவாங்க, ஆனால் முட்டி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து தேட மாட்டாங்க. சில பேர் வந்து போவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க, சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டால், ஐயோ அது எங்கே சரியாச்சு, அது ஒன்றும் சரியே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது யாருடைய ஃபால்ட்டு? நம்மளுடைய ஃபால்ட்டு. என்ன பண்ணணும்? அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுங்க. கண்டிப்பாக பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக ரிசால்வ் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்படியே அதை பத்திரமா பொக்கிஷ மாதிரி வச்சுக்கிட்டோன்னா அது சரியாகாது. அதே மாதிரி ஒரு தலைவலிக்கு நம்ம மாத்திரை போட்டால் உடனே சரியாயிடுற மாதிரி முட்டு வலிக்கு ஒரு மாத்திரை போட்டால் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம தான் டியூன் பண்ணோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கூட பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது, நீ சரியில்லையா மாற்றிடலாம், முட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தப்பு கிடையாது. பட் ஆனால் அது மாற்றுறதுக்கு முன்னாடியே நீ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 or 2 years வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு சர்ஜரி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு, ரொம்ப எலும்பு தேய்மானம் ஆயிருக்குன்னா ஏஜ்டு க்ரைட்டீரியா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆக்குபேஷனல் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அது அவங்களுடைய நீடு, நெசசிட்டி. டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அது பண்ணதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சர்ஜரி பக்கம்லாம் நம்ம போக வேணாங்க. நம்ம இன்வால்மெண்ட் ஃபுல்லாகவே சிம்பிள் அண்ட் நம்ம ஆக்டிவாக இருக்க போகிறோம், நம்ம வந்து ஃபிட்டாக இருக்க போகிறோம், மூவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு சேர்லேயோ இல்லை ஒரு பெட்லேயோ வந்து உட்காரக்கூடாது, நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் ரைட் சைட் 10 counts, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் 10 counts பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.